மகாபாரதத்தில் பர்பரிகனின் வரலாறு பேசப்படாத ஒன்று. குருஷேத்திர போரில் பர்பரிகன் பங்கு பெற்றிருந்தால் அவன் மட்டுமே எஞ்சியிருக்க நேர்ந்திருக்கும். அதனை தடுப்பதற்காகவே கிருஷ்ணர் பர்பரிகன் பங்கு பெறாமல் இருக்க தனது தந்திரத்தால் அவனது தலையை தானமாக பெற்றார் என்று கதை சொல்லப்படுகிறது. பீமனின் மகன் கடோத்கஜனுக்கும் யாதவ அரசர் முருவின் மகள் மவுர்விக்கும் பிறந்தவர் பர்பரிகன். முற்பிறவியின் பயனாக மிகவும் திறமைசாலி, பலசாலி, புத்தி கூர்மை உடையவராக இருந்தார். இவர் போரில் ஒரு வீரனாக திகழ்ந்ததை விட சிவபெருமானின் மீது அன்பு கொண்டு தீவிர பக்தனாக இருந்துள்ளார். இதனால் சிவபெருமானிடமிருந்து சக்தி வாய்ந்த 3 அம்புகளையும் அக்னி தேவனிடம் இருந்து வில்லையும் பெற்றிருந்தார். தனது மகனின் திறமை மேல் முழு நம்பிக்கை கொண்டிருந்த மவுர்வி, பர்பரிகா, நீ ஒரு சிறந்த வீரன், உன்னை வெல்ல உலகில் எவரும் பிறக்கவில்லை. நீ அரச வம்சத்தில் பிறந்திருந்தால் உனக்கு போரிட வேண்டிய சூழல் அமையும். அப்படி போரிடும் பொழுது எப்படையில் வலிமை குன்று இருக்கிறதோ அப்படையில் சேர்ந்து நீ போரிட வேண்டும். அப்பொழுதுதான் போரானது சமநிலை அடையும். இதுவே என் ஆசை, இதை நீ நிறைவேற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தாள். குருஷேத்திரத்தில் தர்ம யுத்தம் ஆரம்பிக்க இருந்த சமயம் ஒரு வீரனாக தனது கடமையை நிறைவேற்றும் பொருட்டு தனது தாயின் கோரிக்கைப்படி போரில் பங்கேற்கும் பொருட்டு பர்பரிகன் தனது ஆயுதங்களுடன் போர்க்களத்திற்கு வந்தான். அச்சமயம் போர் குறித்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. அதில் கிருஷ்ணன் பாண்டவர்களை பார்த்து, அர்ஜுனா, இந்த குருஷேத்திர போரை முடிக்க உனக்கு எத்தனை நாட்கள் ஆகும் என்று கேட்டார். அதற்கு அர்ஜுனனும் 15 அல்லது 20 நாட்கள் ஆகலாம் என்றான். அதேபோல் அங்கிருந்த வீரர்கள் ஒவ்வொருவரும் ஒரு சில நாட்களை சொல்ல, அச்சமயம் அங்கிருந்த பர்பரிகன், இந்த போரை முடிக்க எனக்கு 1 நிமிடம் போதும் என்றான். அப்போது எதுவும் பேசாத கிருஷ்ணன் மறுநாள் பர்பரிகனின் திறமையை சோதிக்க எண்ணி அவனை ஒரு மரத்தடிக்கு கூட்டிச் சென்றார். பர்பரிகா, எனக்கு உன் திறமை மீது எல்லளவும் சந்தேகமில்லை. இருப்பினும் உன் திறமையை நான் தெரிந்து கொள்ள எண்ணுகிறேன். அதற்காகத்தான் இந்த சோதனை. நீ இந்த மரத்தின் இலைகள் எத்தனை இருக்கிறது என்று சரியாக கூறு என்ற கிருஷ்ணன் ஒரு இலையை தனது பாதத்திற்கு அடியில் மறைத்துக் கொண்டு நின்றிருந்தார். பர்பரிகன் தன்னிடமிருந்த ஒரு வில்லை எடுத்து மந்திரம் சொல்லி மரத்தில் விட்டார். அந்த வில்லானது அனைத்து இலைகளையும் எண்ணிவிட்டு கிருஷ்ணனின் பாதத்தை சுற்றி வந்தது. பர்பரிகனின் திறமையை எண்ணி வியந்து கிருஷ்ணன் அவனிடம் என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டார். சிவனிடமிருந்து பெற்ற சக்தி வாய்ந்த ஆயுதங்களுடன் பர்பரிகன் பாண்டவர்கள் பக்கம் நின்று போரிட்டால் கௌரவர்கள் படையானது வலிமை குன்றியதாகிவிடும். கௌரவர்கள் பக்கம் நின்று போரிட்டால் பாண்டவர்கள் வலிமை குன்றியவர்கள் ஆவார்கள். இப்படி மாறி மாறி போரிடும் பொழுது போர்க்களத்தின் இறுதியில் பர்பரிகன் மட்டுமே உயிர் பிழைத்தவனாய் இருப்பான். இது நடக்கக்கூடாது என்று நினைத்த கிருஷ்ணன் பர்பரிகனிடம், பர்பரிகா, இது தர்ம யுத்தத்திற்கான போர். இப்போரில் தர்மம் நிலைக்க வேண்டும் என்றால் இந்த போரின் முடிவை நிர்ணயிக்கும் ஒருவனின் தலை எனக்கு தானமாக வேண்டும் என்றார். பர்பரிகன் சிறிதும் யோசிக்காமல் தனது தலையை கொய்து தானமாக கிருஷ்ணனிடம் கொடுத்து ஒரு கோரிக்கையையும் வைத்தான். கிருஷ்ணா, நான் நினைத்தால் இந்த போரை 1 நிமிடத்தில் முடித்து விடுவேன். ஆனால் நீ நினைத்தால் இந்த ஒரு போரை 1 வினாடியில் நிறுத்திவிடலாம். ஆனாலும் ஆட்டுவிப்பவனும் நீயே, ஆடுபவனும் நீயே. அப்படி இருக்கையில் நான் யார் இதை முடிவு செய்ய? இருந்தாலும் இந்த போர் முடியும் வரை ஒரு வீரனாக நான் போர்க்களத்தை பார்த்து கொண்டிருக்கும்படி நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் என்றான். பர்பரிகரின் ஆசைப்படி கிருஷ்ணர் பர்பரிகரின் தலையை ஒரு மலை உச்சியின் மீது வைத்திருந்து குருஷேத்திரத்தில் நடக்கும் போரை காணும்படி செய்தார் என்று மகாபாரத கதை கூறுகிறது. பர்பரிகனின் தலை இருந்த இடம்தான் கது என்றும் பல ஆண்டுகள் கழித்து பர்பரிகனுக்காக ராஜஸ்தான் மாநிலத்தில் கதிர்ஷ்யாம் கோயில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது. இக்கோவிலில் ஆண்டுதோறும் திருவிழாக்கள் கோலாகலத்துடன் நடைபெற்று வருகிறது.